ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்ததே இல்லை. நிச்சயமாக அது நிறைவேறும். உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை மட்டும் அழித்துவிடு. உன் கனவுகள் இந்த மாதம் முதல் நிறைவேறப் போகிறது. அனைத்தும் மெய்ப்படப் போகிறது. இந்த சாயப்பாவின் அருள் உனக்கு எப்பொழுதும் வழித்துணையாக இருக்கும். உன்னுடைய வழிகளையும் உணர்வுகளையும் சில உறவுகள் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்து கண்ணீர் வடிக்காதே. எவருக்கு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அதன்படி நான் புரிய வைக்கிறேன். அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்துவிடு. தைரியமாக இரு தங்கமே. சாய், என் நிலைமையை கொஞ்சம் மாறவில்லையே, நானும் உங்களை விடாமல் வணங்கி கொண்டுதானே இருக்கிறேன் என்று எனக்கு ஒரு பதிலை நீங்கள் என்று சொல்ல வேண்டும் என்று கேட்கிறாய். தங்கமே, ஒரு விதையை விதைத்து விட்டால் அதன் செயல்கள் ஆரம்பமாகிவிடும். அதற்குரிய காலத்தில் அதன் பூக்கள் பூக்கும். காய்க்குமானால் தினமும் அது முளைத்து விடாதா, வளர்கின்றதா என்று பார்ப்பதைப் போன்று உன் பிரார்த்தனைகள் என்னிடம் வந்துவிட்டால் அதற்கான தீர்வுகள் நடக்க ஆரம்பித்துவிடும். அது உன்னை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கும். கவலைப்படாதே, உன் பிரார்த்தனை முழுவதுமாக நிறைவேறப் போகிறது. இந்த நல்ல நேரத்தில் அடி எடுத்து வைத்து விட்டாய். தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உன்னை பற்றி புரிய வைக்க போராடி கொண்டே இருக்காதே. உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் யாருமே இல்லை. விமர்சனங்கள் விவேகத்தை வளர்க்கும். அமைதியாக எதிர்கொண்டு இந்த சாயின் அருளாசியோடு நீ நிச்சயமாக நன்றாக வாழப்போகிறாய். படைத்தவன் நினைத்து விட்டால் தடுப்பவன் எவனும் இல்லை. கிடைப்பது கிடைத்தே தீரும். யாருக்கு எதை தர வேண்டும், எப்படி தர வேண்டும் என்பது இந்த சாய் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். கவலை வேண்டாம், காத்திரு தங்கமே. இன்று துன்பத்தில் இருக்கும் நீ நாளை கனவில் கூட காணாத இன்பம் அடையப் போகிறாய். கவலையை கண்காணாத தூரத்திற்கு துரத்தப் போகிறேன். உன் சாய், என்னை நம்பு தங்கமே. யாரும் உன்னை எதுவும் சொல்லிவிட்டார்கள் என்று நீ எப்பொழுதும் உன் மனதை கலக்கத்துடன் வைத்து கொண்டே இருக்காதே. சீரடிக்கு வர வேண்டும் என்ற உன் எண்ணம் மேலோங்கி இருக்கிறது. உன் வாழ்க்கையில் திடீர் மாற்றம் ஏற்படும். நீ என்ன நினைக்கிறாயோ அது நிச்சயமாக நடக்கும். நீ விரும்பியபடி உனக்கு என்னுடைய தரிசனமும் கிடைக்கும். வருவாய், வரங்களை அள்ளி தருவேன். கோபமாக இருக்காதே. கவலை, மனக்கசப்பு இவற்றை எல்லாம் ஒருபோதும் நீ வடிவம் கொடுக்காதே. அதனை வளர்த்து கொண்டும் போகாதே. உன் உண்மையான குணம் என்ன என்பதை அது உருக்குலையை செய்துவிடும். சிறிது காலம் மட்டும் அமைதியாக இரு. உனக்கு நல்ல காலம் தகுந்த தீர்ப்பை தரும், நல்ல மாற்றத்தை தரும். இனிமேல் உன்னிடம் இருந்து வாழவே விருப்பமில்லை என்ற சொற்களை நான் கேட்கக்கூடாது. உன் வாழ்க்கை இருண்டு போனாலும் அதில் என்னால் விளக்கேற்ற முடியும். நான் இருக்கும்போது கவலைப்படக்கூடாது. சரிதான தங்கமே? நம்பிக்கைதான் வாழ்க்கை. தினமும் நம்பிக்கையோடு வாழ்க்கையை தொடங்கு. வாழ்க்கை கூடிய சீக்கிரம் உனக்கு வசந்தப்படும். வசந்தம் உன் வாழ்க்கையில் வந்தே தீரும். எவ்வளவு துயரமான சூழ்நிலை இருந்தாலும் இன்று முதல் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நீ மனதார நினை தங்குமே. நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும். தெரிஞ்சுக்கோ, உன் சாய் உனக்கு கஷ்டத்தை எப்பவும் கொடுத்ததில்லை. உன் எண்ணங்கள் தான் உனக்கு கஷ்டத்தை தருகிறது. இனி மிகவும் முக்கியம் உன் உணர்வுகளும் பிரார்த்தனைகளுக்கு நான் எப்போதும் இந்த சாய் கவனம் செலுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். காலம் கடந்து விட்டதே என்று மட்டும் கலங்கி விடாதே. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகிறாய். முகமலர்ச்சியோடு நம்பிக்கையோடு எழுந்து இந்த புத்தகம் புதிய நாளை இன்று துவங்கு. முழுவதுமாக கிடைக்கப் போகிறது. இனி காத்திரு. காற்று எல்லா திசையும் உனக்காக வீசப்போகிறது. இன்றைக்கு நீ செய்யும் செயல்கள்தான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகுது. அவற்றில் மட்டும் கவனமாக இரு. நம்பிக்கையின் வெற்றி முழுவதுமாக நம்புவதில்தான் இருக்கிறது. உன்னால் எதுவும் முடியும் என்ற முழு நம்பிக்கையோடு இன்று முதல் நீ செயல்பட்டு விடு. இந்த வருடம் முதல் உனக்கு வெற்றி நிச்சயமாக தொடங்கிவிடும். இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். எந்த பாரமும் உன் தோளிலே இல்லை. நீயாக மனதை அலட்டி கொள்ளாதே. உனக்கு நன்மையாக இந்த சாய் செய்யவும் போகிறேன். நீ எதையோ நினைத்து கலங்காதே. ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே இருக்காதே. மனசு வலிக்கும், அப்புறம் தலை வலிக்கும். வாழ்க்கையும் மனுஷங்களையும் அவங்க போக்கிலே விட்டுவிடு. ஓம் சாய்ராம்.
அதுதான் அனைவருக்கும் நல்லது. எதுவும் நடக்கவில்லை என்று மட்டும் ஏன் கவலைப்படுகிறாய்? எந்த நேரத்தில் நடக்க வேண்டுமோ அது கண்டிப்பாக நடக்கும். பொறுமையாக இரு தங்கமே. உன் முயற்சிக்கான பலன் பெருமளவில் வெற்றியை தரப்போகிறது. யாரையும் முழுவதுமாக மட்டும் சார்ந்து இருக்காதே. காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கி போய்விடுவாய். அதனால்தான் சாய் சொல்வதை கேள். யாரையும் நம்பி வாழக்கூடாது. உன்னை நம்பித்தான் நீ வாழ வேண்டும். நல்லது எது என்பது நினைப்பதற்கும் உனக்கு நல்லது எது என்று கடவுள் முடிவு செய்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன.